ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக. ஏன் ஹ்ரீம்னு அழுத்தி சொல்லணும்னா, நிறைய பேர் க்ரீம் சொல்லுவோம். க்ரீம் ஹ்ரீம் ஹெச்சில் ஆரம்பிக்கும். சரிங்களா? அந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே உங்கள் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே வேறு எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. எனக்கு வந்து வசியம் கிடைக்கணும், எனக்கு மகாலட்சுமி அந்த மாதிரி எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. இந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே அந்த கலக்கிக்கிட்டே இருங்க. சரி, கலக்கிறதுக்கு நம்ம கை வச்சு கலக்கலாமா, இல்லை எவர் சில்வர் ஸ்பூன் பயன்படுத்தலாமா, இல்லை உட்டன் ஸ்பூன் முடிஞ்சால் உங்களுக்கு வெள்ளி ஸ்பூன் இருந்தால் பயன்படுத்துங்க. வெள்ளி கிண்ணமாக இருந்தால் வெள்ளி ஸ்பூன் பயன்படுத்துங்க. பித்தளை கிண்ணமாக இருந்தால் பித்தளை ஸ்பூன் சின்னதாக கிடைக்கும், அதை பயன்படுத்துங்க. காப்பராக இருந்தால் காப்பர் ஸ்பூன் பயன்படுத்துங்க. சரிங்களா? அந்த ஸ்பூன் போட்டு கலக்கிக்கிட்டே இருங்க. கலக்கிக்கிட்டே கையில் கிண்ணம் பிடிச்சிருக்கீங்க, இப்படி கலக்கிக்கிட்டே இருக்கீங்களா, அப்படியே மனசுக்குள்ளே அந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். மினிமம் 108 தடவை கலக்கிக்கிட்டே இருக்கீங்க. கலக்கிலாம் முடிச்சிட்டிங்க, ஓகே, பதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து எங்கே கொண்டு வைக்க போகிறீங்க, மகாலட்சுமி கிட்ட கொண்டு வைக்க போகிறீங்க. ஒரு விளக்கேற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மகாலட்சுமி அம்மாவுக்கு ஏதாவது தேவையான இதை வைக்கும்போது மகாலட்சுமி அம்மாவுக்கு ஏதாவது நெய்வேத்தியமும் வைங்க. ஒரு சக்கரை பொங்கல் செஞ்சு வைக்கலாம், இல்லை பாயசம் செஞ்சு வைக்கலாம். உங்களுக்கு வீட்டில் ஸ்வீட் செஞ்ச எந்த ஸ்வீட் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை கடையில் வாங்கின ஸ்வீட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. பழங்களாக இருந்தால் கழுவிட்டு தான் சாமிக்கிட்ட வைக்கணும். கழுவிட்டு சாமிக்கிட்ட வைங்க. வச்சுட்டு மனசார எப்போ நீங்கள் வந்து அந்த மை தயாரிக்க ஆரம்பிச்சிங்க பார்த்தீங்களா, அப்போ ஒரு மந்திரம் சொன்னீங்க பாருங்கள். அதே மந்திரம் மகாலட்சுமி அம்மாகிட்ட நின்று உட்காந்துக்கோங்க. முடிஞ்சால் உட்காந்துக்கிட்டு கண்ண முடிய உட்காந்து அமைதியாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த மந்திரம் திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருங்க. 21 முறை மினிமம் சொல்லணும். சொல்லி முடிச்சுட்டு உங்களுக்கு வாழ்க்கைக்கு என்ன தேவை, அப்போ நீங்கள் ஒரு ஃப்ரீக்வன்சியில் கனெக்ட் ஆகிடுவீங்க. ஒரு அமைதி நிலைக்கு வந்துடுவீங்க. அப்படியே உட்காந்துக்கிட்டு என்னோடய பொருளாதார நிலை உயர்கிறது, உங்களுக்கு என்ன வேணுமோ, நான் உதாரணத்துக்கு பொருளாதார நிலையும் சொன்னேன், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது, உங்களுக்கு கிடச்சிடுச்சு அப்படின்ட்டு அந்த உணர்வு நிலையிலேருந்து நீங்கள் சொல்லுங்கள். அந்த மந்திரம் சொல்லிட்டு அமைதியாக உட்காருங்க. இதனால் வரக்கூடிய பலன்கள் என்னென்ன தேவையோ அவ்வளவும் கிடைக்க ஆரம்பிச்சிடும்.